நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வேர்டை இயர் பண்ணியிருப்பீங்க. சிடிசி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிடிசினா காஸ்ட் டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனியில வேலை செய்யறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு அந்த எம்ப்ளாயி மூலியமா எவ்வளோ காசு வந்து டோட்டலா ஆகுதோ அது வந்து தான் சிடிசி, காஸ்ட் டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு என்னென்ன விஷயம்லாம் காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலரி காம்பனன்ஸ் ஆகும். சேலரியில் நிறைய காம்பனன்ஸ் இருக்கும். பேசிக் பிளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அண்ட் அதர் அலவன்ஸ்னு இருக்கும். அது இல்லாத பிஎஃப்ல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிட்டேருந்து ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க, கம்பெனி சைட்லேருந்து ஒரு அமௌண்ட் போடுவாங்க. அப்போ இந்த அமௌண்ட் ரெண்டுமே சேர்த்து எம்ப்ளாயோட காஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் கம்பெனி கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ அதை வந்து சிடிசி அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. அதே மாதிரி தான் இஎஸ்ஐ, எம்ப்ளாயிட்டேருந்து ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க, கம்பெனிலேருந்து ஒரு அமௌண்ட் போடுவாங்க, ரெண்டுத்தையுமே சேர்த்துருவாங்க. லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட், ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இது எல்லாமே வந்து எம்ப்ளாயிட்டேருந்து பிடிக்கிற அமௌண்ட்டு அஸ் வெல் அஸ் கம்பெனிலேருந்து போகிற அமௌண்ட்டு இது எல்லாமே சேர்த்து வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு ஆகிற காஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கம்பெனி பார்க்கும். அப்போ அதை வந்து காஸ்ட் டு கம்பெனி அப்படின்னு சொல்லி தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் சேலரியில் கிராஜுவேட்டிக்கு ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்கன்னா அதையும் ஒரு எம்ப்ளாய்க்காக ஒரு கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட், அப்போ அதையும் காஸ்ட் டு கம்பெனின்னு சொல்லி காட்டுவாங்க. இது இல்லாத கடைசி விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்காக பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸ்நாக்ஸ் இது எல்லாமே தராங்கன்னா அதுவும் வந்து கம்பெனி வந்து எம்ப்ளாய்க்காக செலவு பண்ணுறாங்க. அப்போ அதையும் காஸ்ட் டு கம்பெனின்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் மணிகண்டன்.